ஆனால் அச்சின்னு புச்சின்னு வந்து தெரியுமாங்க, யானை வந்து வரும், நீங்கள் தான் பார்த்து போகணும் தம்பி. யானையை பார்த்துட்டு தானே போகிறோம். நாங்கள் கூட பட்டுன்னு ஷாக் ஆகிட்டோம். யானை எங்கே இருக்க? இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்டி டைப் 2ங்க. எனக்கு சகை இந்த லொக்கேஷனை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகே சார். ரோடே டேஞ்சரஸாக தான் இருக்குல்ல. அண்ணாமலை டைகர் ரிசர்வ், அது ஒரு ஆள் மட்டும் இல்லை. பார்த்தாச்சு. இந்த ரோடு உண்மையிலேயே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஆஃப் ரோடிங் ரோடு மட்டும் இந்த ரோட்டில் ஆஃப் ரோடிங் ஃபுல் ஆஃப் ரோடிங். பனியோடு தெரிஞ்சு பாருங்களேன், ஃபாக் எவ்வளோ வந்துச்சு பாருங்களேன். விட்டோன்னா காலி அப்படியே ஊந்துட்டோம். ஓ ரைஸ், இந்த சைட்லாம் பாருங்கள் ஃபாக் இப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ஐயோ கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஹீராவரும் பார்த்தீங்கன்னா எங்களோட 1 hour முன்னாடி இருக்காருங்க எங்கேயோ. வா அவங்க பாருங்க லொக்கேஷனை. இந்த ரோடை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு மாதிரி வளைவு நிலைவாக இருக்குது பாருங்க இந்த ரோடு. இப்போ பாருங்கண்ணா, 2 நிமிஷம் கப்பிட்டோம். எங்களை அல்லனா கதிரை விட்டே வரும். Watching videos without subscribe is injurious to YouTubers. நீ அலோனா நாங்க அலோனா. எங்களை அல்லனா கதிரை விட்டே வரும். எங்களை அலோனா விட்டே ப்ரோ. ஆனா அச்சின்னு புச்சின்னு வந்து தெரியுமாங்க. நான் அப்புறம் ஃபோன் அடிச்சேன். அப்புறம் ஸ்லோ பண்ணிட்டோம். நல்லா ஃபோன் அடிச்சுகள் வந்து விட்ட கேட்டேன். ஊரு ஃபர்ஸ்ட் டீ கடை கரெக்டா கேட்டேன். அவரு சொன்னாரு 6:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்ட்டு. அப்புறம் இங்க செக் போஸ்ட்ல வந்து கேக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போகலாம். 10 மணிக்கு மேலே தான் டேஞ்சரு. நானும் தான் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எனக்கு என்ன அப்படி அறிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. கிளம்பிட்டோம் இங்கேருந்து போகலாம். இங்கே யானை வருமாங்க, செக் போஸ்ட்டும் தாண்டி வந்துட்டோம். யானை வந்து வரும், நீங்கள் தான் பார்த்து போகணும் தம்பி, வந்தால் நீங்கள் தான் பார்த்து போகணும் அப்படின்றாங்க. அட்ஜஸ்ட் கரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். ரைடிங் ஜாக்கெட்டு இந்த க்ளவுஸ்லாம் போட்டுவிட்டோங்க. இந்த சின்ன சின்ன பூச்சி மாதிரி பறந்துகிட்டே இருக்குங்க, ரொம்ப டார்ச்சலாக இருக்கிறது தான். வைசரை திறந்து போட்டு ஓட்ட முடியல. வைசரை மூடிட்டு ஓட்டிடலாம், பட் கலர் வைசராக இருக்க, அதனால தான் ஒரு பிரச்சனையாக போச்சு. இதை கூட மாட்ட மாட்டியா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் மாற்றிட்டு தான் வரணும்னு நினச்சேன், பட் டைம் கிடைக்கல. அது அப்படியே வந்துட்டோம். இப்போ 400 ரேஞ்சு காமிக்குதுங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 32.8 காமிக்குது. இது வரைக்கும் 1000 கிலோமீட்டர் கிட்ட தொடப்பற. ஐயோ லூப் பண்ணியிருக்கலாம், நான் மறந்துட்டோம்ண்ணா. செயின் லூப் பண்ணியிருக்கலாம், நான் மறந்துட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவே போகலான்னு இருக்கோம். ஏன்னா யானை ஏதாச்சும் வந்தால் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் பொறுமையாக போவோம். ப்ரோ பொறுமையாக போவோங்க. ஏன்னா யானை வந்துச்சுன்னா யானையை பார்த்துட்டு தானே போகிறோம். பார்க்காம ஊருக்கு போகக்கூடாது. யானை எங்கே இருக்க? நாங்கள் கூட பட்டுன்னு ஷாக் ஆகிட்டோம். என்னடா வண்டிலாம் நிற்கிது, யானை தான் போல அப்படின்னு நினச்சி. ஆனால் பார்த்தா லோடு வண்டி வந்து எங்களை ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு. அது லோடு அதிகமாக இருக்குல்ல, அதனால் லைட்டில் ஏறி ஒட்டி போகிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்டி டைப் 2ங்க. எனக்கு ரொம்ப இந்த கார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பழைய கார்னா அது டைப் 2ன்னு சொல்லுவாங்க. ரெடி பண்ணி பலினோ இதெல்லாம் வந்து பழைய கார். அதான் ரெடி பண்ணி அது பலினோ. அது அவர் பலினோ. சிவிக்கு ஹோண்டா சிவிக்கு. இது சிட்டி, பழைய சிட்டி. இப்போ சத்தம் கேட்கலண்ணா, இப்போ கேட்கலண்ணா சுத்தமாக. சகைஸ் இந்த லொக்கேஷனை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நாங்கள் ஏதோ இறங்கினா நினச்சோம், இது ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்குங்க. ஆனால் யானை தான் காணும். நாங்கள் தான் யானை தான் தேடிட்டு இருக்கோம். ஒரு யானை கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னார் வைல்ட் லைஃப் சான்ச்சுரின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அந்த லொக்கேஷன் தான் இருக்கும். நாங்கள் வந்து இன்னைக்கு கீரே போகாமல் வந்து நியூட்ரல்லே அப்படியே போயிட்டுருக்கேன். ஆனில் தான் இருக்குது, அப்போ தான் ஏபிஎஸ் வேலை செய்யும். ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்கேன். யானை தான் கண்ணில் பட மாட்டேங்குது. நானும் ஸ்லோவாக தான் போகிறோம், ரொம்ப ஸ்லோவாக போய்ட்டுருக்கோம். ஏன்னா யானை ஏதாவது பட்டா கூட பார்க்கலாம், யானை இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் போகிறோம். யானை பார்த்தா நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். டே ஃபுல்ஃபில் ஆகிடும் எனக்கு. ஒரு மாதிரி இந்த ட்ரிப்பே ஃபுல்ஃபில் ஆகிடுங்க எனக்கு யானையை பார்த்துட்டா, கிட்ட பார்த்துட்டா. அதுவும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்கிட்ட ஓட்ட போகிறோங்க கரெக்டாக. இப்போ 965.7 இன்னொரு 40 கிலோமீட்டர் ஓட்டினா 1000 ரவுண்ட் பண்ணிடுவோம். இந்த ட்ரிப்பே 1000 ஆகிடும் போல். அப்பா முதுகுலாம் சரியான வலி வலிக்குது. இப்போ தான் கொஞ்சம் வலி தருது, இவ்வளோ நேரம் வலி தரல எனக்கு. அந்த சீட்டிக்கில் அந்த பெட்டு மாதிரி இந்த தலகாணி மாதிரி இருக்கிறதுனால வலி அவ்வளோலாம் தெரியாதுங்க. இப்போ தான் கொஞ்சம் அந்த கல் மாதிரி ஆயிடுச்சு போல் அந்த தலகாணி.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜெல் சீட் போவாங்க. அது ஜெல் சீட்டும் நல்லா தான் இருக்கும். ஜெல் சீட் போட்டால் கொஞ்சம் வெயிட்டாக நினைக்கிறேன். சீட்டே வெயிட்டாக தெரியும். என்ன போட்டிருக்கு, குரங்கு இருக்குன்னு போட்டிருக்கு, வேறு எதுவும் போடல. அட சும்மா இருங்கண்ணா. காட்டுப்படியை பார்த்துட்டோம் கைஸ். நாங்கள் செக் போஸ்ட்டே வந்துட்டோம் கைஸ். அப்பா செக் போஸ்ட்டே முடிஞ்சு வச்சுங்க. போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஏதோ தொட்டு செக் பண்ண. என்ன செக் பண்ணாரு? ஓ ஆ அப்படியா? அது முடிஞ்சிருச்சா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஏதோ நிற்க சொல்கிறாங்க நம்மளை. என்ட்ரி பண்ணுமாங்க இங்கே. இது வந்து அண்ணாமலை டைகர் ரிசர்வ். கேஷ் இருக்குது, கேஷ். கேஷ் இருக்குல்ல சார்? கேஷ்ல ஆன்லைன் பேமெண்ட் அங்கே மிஷின் இருக்கு. ஓ எத்தனை மணி சார்? 6 to 6ங்களா? ஓகே சார், தெரியாது எங்களுக்கு. 6 மணிக்கு அந்த செக் போஸ்ட். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார், ஷோர். நீங்கள் பார்த்து போங்க. 6 to 6 தான் என்ட்ரின்னாங்க. பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சீக்கிரம் வாங்கன்னாங்க. ஏன்னா 6 to 6 தான் ஓப்பன்னு. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, பட் பரவாயில்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், இது கேரளா, இது தமிழ்நாடு. ஃபுல்லாக யானை தான் இருக்குமாங்க. அதான் 6 to 6 தானா, பட் சீக்கிரம் முடிஞ்சாலும் சீக்கிரம் வாங்க. நீங்கள் வந்துட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது 6 to 6 அதுக்குள்ளே வாங்கன்ட்டாங்க. தேங்க்யூ. நீ முன்னாடி போடா, வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, நான் போகிறேன் முன்னாடி. பயப்படாதீங்க, ஃபேஸ்ட் இருக்குது, ஏன் பயம்? நீ ஒன்றும் பயப்படாத. ஐஸ் நாங்கள் ஃபாக் லைட்லாம் அச்சு கூட ஃபாகிறோம், ஒரு யானையும் காண மாட்டேங்குது. இல்லை யானை இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, ரோடே ஃப்ளாட்டாக இருக்குல்ல, யானை வர வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் நிற்கக்கூடாதுங்க, ஆனால் இது ரோடே டேஞ்சரஸாக தான் இருக்குல்ல. 6 மணிக்கு தான் அலோடா, 6 வரைக்கும் அலோடா. இந்த செக் போஸ்ட்டில் 6 தான் அலோடா. அந்த வைல்ட் லைஃப் சான்சுரி சம்திங் போட்டிருக்குல்ல, அது 6 வரைக்கும் தான் அலோடா. இல்லை நாங்கள் வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாங்க. 14 கிலோமீட்டர் சொன்னால 14 கிலோமீட்டர் கிட்ட சொன்னாங்க. அனிமல்ஸ் இருக்குன்னு போட்டிருக்குங்க. அனிமல்ஸ் அண்ணாமலை டைகர் ரிசர்வ். அது இருட்டாக இருக்கு ரோடு, அவ்வளோதான். அள்ளி விட்டுருவீங்களா? நல்லா தனியாக நடந்து போனால். யாரு யாரு தெரில, அவங்க எப்படி நடந்து வந்தாங்க இவ்வளோ தூரம். ஸோ கைஸ், இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க. இது பாருங்களேன், அது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க. ஒரு ஆள் மட்டும் இல்லை, எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு. இந்த லேனில் வண்டி வருது, அந்த லேனில், அவ்வளோதான். வேறு யாருமே இல்லை இங்கே. அப்பா அமைதியாக இருக்குங்க ரோடே. இருட்டாக இருக்குல்லண்ணா. மணி பார்த்தீங்கன்னா 7 ஆகுதுங்க. ஃபாக் லைட் இல்லைன்னா பாருங்களேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஃபாக் லைட் இல்லைண்ணா ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க? ஓ ஏதோ ஆயிடுச்சு, பஞ்சர் ஆகிடுச்சு போலங்க. ஓகே, லாரி ஒன்று பஞ்சர் ஆயிடுச்சு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஆள் வந்திருக்காங்க பஞ்சர் எடுக்க. பார்த்தாச்சு வேற இந்த கருமத்தை வேற பார்த்தாச்சு நாங்கள் யானை சாணம் தாங்க பார்த்தோம். யானையை பார்க்கல, நாங்கள் கூட எக்ஸைட்டாக இருந்தோம். யானை சாணியை தான் பார்த்தோம், தவிர யானை பார்க்கல. ஐயோ யானை கண்ணில் படல, யானையோட பாத்ரூம் தான் பட்டுச்சு எங்களுக்கு. ரைஸ் நாங்கள் இந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் யானையை பார்க்குறது கஷ்டம். யானை இல்லை, யானை சாணி மட்டும் தான் பார்த்தோம் நாங்கள். என் லக்கு என்னன்னு தெரியல, எங்கள் லக்குக்கு யானையே கண்ணில் படல. ஆனால் ரோடு செம்ம டெரரான ரோடாக இருந்துச்சுலண்ணா, செம்ம திகிலான ரோடுங்க. அப்பா ஒரு லைட் இல்லை, ஒரு சத்தம் கூட இல்லை. அந்த காட்டு சத்தம் கீச் 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 கேட்குதுமா, அந்த இந்த சத்தம் அது மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. இன்னும் 3 hours 40 minutes காமிக்குதுங்க. உடுமலைப்பேட்டையா? 3 hours 40 minutes காமிக்குது. இங்கேருந்து திருச்சி 3 hours ஓட்டணும். திருச்சி போய் ஸ்ரீராம் வீட்டுக்கு போயிட்டு அங்கே லக்கேஜ்லாம் இருக்குது. எங்களோட இன்னொரு பேக் ஒன்று இருக்குது, அங்கே வச்சுட்டு வந்திருக்கோம்.
அதை எடுத்துகிட்டு எப்படி அப்படியே உடனே கிளம்புறதா இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை ஸ்ரீராம்பரம் என்ன சொல்கிறது தெரில. உடனே கிளம்புற மாதிரினா இங்கேருந்தே கிளம்பிடுவோம். இல்லை ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அவர் இருந்துட்டு காலைல போக முடியாது. அதான் இல்லைனா விடிய காத்தால் அந்த மாதிரி கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. எப்படின்னு தெரில. எனக்கு சண்டே, நாளைக்கு சண்டே சென்னைக்கு ஒரு காலையில் இல்லை மத்தியானக்குள்ளே போனால் கூட ஓகே தானேண்ணா? காலையில் போயிடலாம். விடிய காத்தால் போயிட்டோன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வீட்டுக்கு போயிட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்துடும். எனக்கு மூணார் விட்டு இறங்கினோடனே என்னன்னு தெரில, திடீர்னு வந்து ஒன்று மூணாரில் இருக்கணும் இல்லைனா வீட்டுக்கு சரன்னு போயிடணுன்னு தோணுது. ஏன்னா இந்த 2 டபுள் மைண்ட் ஆகிடுச்சு. மூணார்லேயே இருந்திருக்கலாம், இப்போ மூணார் விட்டு இறங்கினோடனே சென்னை சரி வீட்டுக்கு போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஏதாவது தேடணுங்க. வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டுருக்கேன். இன்டர்வியூ எதாவது இருக்கான்னு போய் பார்க்கணும். அந்த வேலை இருக்குது. யூடியூப் வச்சே நம்மளால் பொழப்பு நடத்தவும் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நண்பர்களுக்கெலாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் சேட் முடிச்சா பண்ணி விடுங்க. என்னோடய ஃப்ளாஷ் பீப்பிள் சூப்பர் சேட்லாம் பண்ணி விடுவாங்க எனக்கு. சும்மா சொன்னேன், அதெல்லாம் விளாண்டா அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்பா சொருவுதுங்க, தூக்கம் வர மாதிரி இருக்கு எனக்கு. யாராவது நம்மக்கிட்ட ஆப்போசிட்டில் ஃப்ளாக்ப்பா என்ன லைட்னா அது அச்சு மூஞ்சில் கண்ணுங்கெல்லாம் வலிக்குது. பா ஆப்போசிட் வந்த ஒரு ஃபாக் லைட்டா இல்லை அது டார்ச் லைட்டாக இருந்தாலும் மூஞ்சில் அடிக்குது கரெக்டாக. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 7:29 ஆயிடுச்சு. இன்னும் எங்களுக்கு வந்து 164 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. மிஸ்ஸிரிக்கு ஸ்ரீராம்பரம் ஊருக்கு, அதான் அலோன் ரைடர் அவரோட ஊருக்கு 3 hours 25 minutes காமிக்குதுங்க. ஸோ கைஸ் செயின் லூப் பண்ணோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே லூப் பண்ணிட்டு போயிடலாங்க. இந்த இடத்துல நிப்பாட்டி இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அப்படியே நிப்பாட்டி கொஞ்சம் லூப் பண்ணிட்டு போயிடுவோம். கைஸ் வண்டியில் பிரேக் பேட் போயிடுச்சா இல்லைன்னு தெரில. ஐயோ பார்ப்போம். பேட் இருக்கு, அப்புறம் ஏன் கிஸ்கிஸ்ன்னு சத்தம் வருது? லெஃப்ட் பேடு இங்கே, லெஃப்ட் பேட் தெரியல. எங்கள் கேமராவில் பார்ப்போம். பேட் இருக்குண்ணா, இங்கே சத்தம் வந்து பாருங்கள். பேட் இருக்கானா ஏன் சத்தம் வந்துன்னு தெரில. அப்போ சத்தம் வந்துச்சு, இப்போ சத்தம் வரல சுத்தமாக. ஹீட் ஆயிடுச்சு போல் ஏதோ. அப்பா ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9:16 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டின்னருக்காக இது பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குங்க ஸ்ரீராம்பரம் வீட்டுக்கு போகிறதுக்கு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். ரொம்ப பசிக்குதுங்க, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அங்கேருந்து ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு கிஃப்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் காமிக்குது இங்கேருந்து 1 hours 24 minutes காமிக்குது. 86 கிலோமீட்டர். ஸ்ரீராம்பரம் முன்னாடி போக சொல்லிட்டோம். நாங்கள் வந்து பின்னாடி வந்து பிடிச்சிருவோம் ப்ரோ, நீங்கள் எப்படியா முன்னாடி போயிடுங்க அப்படின்னு சொன்னோம். அதனால் முன்னாடி போயிட்டார். குளிர ஆரம்பிச்சிச்சு திருப்பி. இவ்வளோ நேரம் குளிர் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ குளிர் தெரியுதுங்க. மொபைலில் சார்ஜும் இல்லைங்க, சார்ஜ் பண்ணோம். ரோடே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. எப்போ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போன்றிருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அது எடுத்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. ரெஸ்ட் எடுத்தால் தாங்க ஓட்ட முடியாது, ரெஸ்ட் எடுக்காமல் ஓட்ட முடியாது உண்மையிலே. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ரீராம்பரம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸ்ரீராம்பரம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ செம்ம டயர்டாக இருக்குங்க. அடுத்து வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதா இல்லை அப்படியே கிளம்புதான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு கிளம்பலான் இருக்கோம் சென்னைக்கு. பார்ப்போம். டாட்டா பை பாய், எல்லோரும் போய் படுங்க நல்லபடியாக.